வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் என் குருவோட ஒரு மாணவனா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் வாழ்க்கையில் ஒரு முழுமையான வாழ்வு வாழ வழிவகுத்து கொடுத்த என் குருவோட இந்த கல்வி முறையை மட்டும் நான் எல்லாருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். ஏன்னா வேதாத்திரியம் பற்றி எல்லா உலகம் ஃபுல்லாக ஆசிரியர்கள் நிறையா இருக்கிறாங்க. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மகரிஷி தத்துவத்தின் வழியாக அறிவை உணர்ந்த அத்தனை ஆசான்களுக்கும், உலகெங்கும் வேதாத்திரிய தொண்டாற்றும் அறங்காவல் குழு மற்றும் ஆசிரியர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மகரிஷி வேதாத்திரியத்தை பற்றி பேசணும்னா எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரியாது. மேடை பேச்சுக்காக தானே ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு இடத்துல முடிக்கலாம். சின்ன வயசில் ஒரு அப்பா இல்லாமல் இந்த வேதாத்திரிகளை அத்தனை வார்த்தைகளுக்கு விடை கண்டுபிடிக்கணும். வறுமைனா என்ன, இறப்புனா என்ன. என்னோடய சின்ன வயசில் நிறைய குருமார்களை மீட் பண்ணிவிட்டு நான் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஃபஸ்ட் நான் அப்ளை பண்ண அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி எனக்கு கிடைக்கல. ஒருவேளை அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சிருந்துச்சுன்னா நான் மகரிஷி மீட் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு கிடச்சி சிஐடி கோயம்புத்தூர் சிவில் இன்ஜினியரிங். ஃபஸ்ட் இயர் 10 சப்ஜெக்டில் 10வது சப்ஜெக்ட் சயின்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். முதல் நாள் கிளாஸில் ஒரு சாமியார் தாடியோடு உட்காந்துருக்காரு. 17 வயசு பசங்க எப்படி கிண்டல் பண்ணி நினச்சி பாருங்கள். நம்ம இங்கே என்னென்ன நினைக்கிறதெல்லாம் இங்கேருந்து ஆன்சர் வரும். பயிற்சி முடிச்சோன்னா மைக்கு கொடுத்துருவாங்க கேள்வி கேட்க. ஆளாளுக்கு நம்ம கேள்வி கேட்போம். எங்கே ஆரம்பிப்பார், எங்கே முடிப்பார். ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் எல்லாருமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மகரிஷி கிளாஸ்னு எல்லாம் உட்காந்துருவோம். ஏன்னா பயிற்சி கொடுக்குறது, இந்த ரிலாக்ஸேஷன் உண்மையாக தூங்க விடுவார். இந்த பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வருவானுங்க. ஒரு 1/2 hour நமக்கு தூங்குறது டைம் கிடைக்குது அப்படின்ட்டு. எந்த கேள்வி கேட்டால் அப்படி நல்ல பாடம் நடத்திட்டு இருப்பார். அங்கேருந்து ஒருத்தன் கேட்பான் குடிக்கலாமா அப்படின்ட்டு. குடிக்கலாமா அப்படின்னு ஆரம்பிப்பார். எல்லாம் நிமிந்து உட்காந்துருவானுங்க. வேதாத்தில் ஆரம்பித்து அப்படியே சயின்ஸ் சொல்லிவிட்டு அப்பப்போ குடிங்க, ஆனால் பயிற்சி பண்ணுங்க அப்படிங்குவார். அந்த கல்லூரி வாழ்க்கையை முடிச்சு வரும்போது எல்லாருக்கும் என்னென்ன பழக்கங்கள் இருக்கோ எல்லாத்தையும் விட்டுட்டு வர அளவுக்கு பயிற்சிகள் கிடச்சிச்சு. 1900 இது நான் இந்த மேடை பேச்சை பேசலை. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக என் முழுமை வாழ்வுக்கு என் குரு கொடுத்த இந்த கல்வியை மட்டும் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா அந்த கல்வியை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும். மே 12, 1993 நான் குடித்த கடைசி சிகரெட். என் வாழ்க்கையில் எந்த மூமெண்ட்டு என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு தத்துவத்தை நான் கற்றுக்கிட்டேன். இந்த மேடையில் எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லணுனாலும் நான் முதல்ல இங்கே அட்ரஸ் பண்ணுறது ஐயா ஜானகிராமன் ஐயாவை. ஐயா வாழ்க வளமுடன். படிச்சுட்டு நாங்கள் வருமானத்துக்கு வழி தேடி 10 ஆண்டுகள் அமெரிக்கா, 15 ஆண்டு இப்போ ஆஸ்திரேலியாவில் ஆட்கார் இருக்கிறோம். உலகம் ஃபுல்லாக நாங்கள் தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ தான் முதல்ல இந்த கோவிட் பீரியடில் ஆன்லைன் கோர்ஸ் வருது. நான் ஆன்லைன் கோர்ஸ் என்ன பண்ணேன், ஜானகிராமன் ஐயா பேசுகிறேன். அதில் ஒரு மாணவனை என்னை சேர்த்து விட்டார். பணம் வாங்காமல் உள்ளே விட்டார். ஆஸ்திரேலியா டைம் 11:30 2 o'clock வரைக்கும் டெய்லி கிளாஸ் உட்காருவோம். கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். இந்த கல்வியை இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இலகுவான மெத்தடை யாருக்குமே தெரியாமல் ஐயா ஒரு பாலம் போட்டு கொடுத்துட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா கல்வி ஆன்லைனில் பண்ணுவார். அந்த இனிஷியேஷனுக்கு ஆள் எங்கள்கிட்ட வருவாங்க ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னே தெரியாது. அட்ரஸ் கொடுப்பாங்க, வருவாங்க. வந்தோடனே தீட்சை எங்குவாங்க. ஆமாம், நாங்கள் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கிறோம், எங்களுக்கு சார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அண்டர் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபார்மேஷனில் பண்ணணும். ஐயா அப்படி தான் சொல்லுவார். 2 கிளாஸ் பயிற்சிக்கு வாங்கம்மா அப்படிங்குவோம். 2 கிளாஸ் பயிற்சி எடுத்துகிட்டு தீட்சை வாங்க அப்படிங்குவோம். இன்றைக்கி ஐயா மூலமாக வந்த எல்லாருமே இன்றைக்கி 40 பேர் விஷன் டிப்ளமோ முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க தீட்சைக்கு வருவாங்க. அந்த தீட்சைக்கு அவங்க வரும்பொழுதே நம்மள்ட்ட ஐயா அவங்க வயசு என்னன்னு கேட்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் பிடிச்சிட்டு நினைப்பேன்.
ஏன்னா ஏன் வயசு கேட்குறாங்கன்னா, நம்மளோட பார்க்குறது, நம்ம பேசுகிற விதங்கள் என்ன வயசு இருக்கும் அப்படின்ட்டு. மனமும் நல்லா இருக்குது, உடம்பும் நல்லா இருக்குது. ஓகே, நீங்கள் எப்படிங்க ஃபாலோ பண்ணீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், ஒரு டிப்ளமா ஜாயின் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து இந்த விஷன் மூலமாக நடத்தக்கூடிய கல்வியாக படித்தாங்களோ அவங்க எல்லாமே வேதாத்திரை வாழ்க்கைக்கு மாறிடுவாங்க. நான் ஒரு வேதாத்திரியனா இந்த குரு எனக்கு வந்து என்ன கொடுத்தாருங்கிறத, எங்களுக்கு வந்து மொத்தம் 3 புக்கு தான். மனவளக்கலை 1, உடற்பயிற்சி, காயகல்பம், அப்போ அந்த புக்கு மட்டும் தான் இருந்துச்சு. அது இல்லாமல் இன்னொரு புக்கு வந்து கர்மயோகம், இங்கிலீஷில் இருந்துச்சு, தமிழில் பயில இங்கிலீஷில் இருந்துச்சு. இவ்வளோதான் புக். இந்த தருணத்தில் என்னோட ஆசான் மகரிஷி மட்டும் இல்லாமல் சோமசுந்தரம் ஐயா, குருசாமி ஐயா, இவங்க எல்லாம் வந்து சிஐடியோட ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ். அவங்களாம் முதல் ரோல உட்காந்து மகரிஷி பாடம் நடத்தும் போது கவனிப்பாங்க. இந்த தத்துவத்தை எங்களுக்கு 17-18 வயசில் எவ்வளோ இலகுவாக சொல்லி கொடுத்தாங்களே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், கல்வியில் வராதா அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டியை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு நாள் மிஸ் பண்ணோம். நம்ம தான் முதல் ஸ்டூடெண்ட் டிப்ளமோ இந்த சர்டிஃபிகேட் நான் ஜாயின் பண்ணேன். அந்த மிஸ் பண்ணதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த நவம்பரில் வந்து சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன் நான். கர்ம ஐயாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கால் பண்ணி அந்த ஒர்க்கு பண்ணி இந்த ஒர்க் பண்ணி ஏதாச்சும் சொல்லுவான். எல்லா ஒர்க் பண்ணுவேன். சில விஷயங்கள் சொல்ல நம்ம பண்ண முடியாது. அப்போ மகரிஷியோட தத்துவத்தை வச்சு அவங்களே மடக்குவேன். ஐயா, பையனுக்கு 14 வயசு 13 வயசு தான் ஆகுது, நான் குடும்பத்தை பார்க்கணும், அவங்களாம் எப்போ பெரிய ஆள் ஆகிறாங்களோ நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்குவேன். அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா மகரிஷியோட தத்துவமே குடும்ப வாழ்க்கை தான். நம்மளோட கர்மத்தின் பிரதிபலிப்பு மனைவி, குழந்தைகள், சமுதாயம். இது எனக்கு சின்ன வயசில் கிடைச்சதுனால நம்ம தத்துவத்தை ஓடிக்கிட்டே இருந்தோம். எனக்கு வந்து இறைநிலை கொடுத்த ஒரு அற்புதமான குடும்பம். அந்த குடும்பம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, மனைவியும் குழந்தைகளையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மகரிஷியோட தத்துவம். எங்கள் வீடே பார்த்தீங்கன்னா வந்து வேதாத்திரிய குடும்பமாக இருக்கும். இன்றைக்கி என் பொண்ணு வந்து ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியில் காக்னிட்டிவ் பிரெயின் அண்ட் சைக்காலஜி கோர்ஸ் முடிச்சுட்டா. என் பையன் ஆஸ்திரேலியன் லா பண்ணுறான். என் பொண்ணு வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே மனவளம் கொண்ட பிள்ளைங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நான் என்னோடய இன்ஜினியரிங்கிற ஒரு லைஃப்பை விட்டுட்டு ஆஸ்திரேலியாவில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணேன். அங்கே சர்டிஃபிகேட் 1, 2, 3, 4. இந்த 1, 2, 3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கோர்ஸு, கொஞ்சமாக சர்டிஃபிகேட் 3ங்கிற டிப்ளமாவுக்கு ஈக்குவல், அதுக்கு மேலே டிகிரி கோர்ஸ். நான் படித்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் 3 இன் இண்டிவிஜுவல் சப்போர்ட் ஃபார் ஏஜ்ட் அண்ட் டிசேபிலிட்டி. அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து என் குரு காணிக்கை. என் குரு, உன் கர்மயோகத்தை வந்து கர்மயோக பதிவுகளை கம்ப்ளீட்டாக நீ வந்து வாழ்வையில் முழுமை பெறணும்னா உடல், பொருள், உள்ளம், அறிவு, இதில் தான் உனக்கு மேம்பாடு சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு. சின்ன வயசுல நம்ம பல விதத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எங்கெல்லாம் வந்து நம்ம சம்பாரிச்சு நமக்கு அதிகமான பணம் கிடைக்குதோ, பொருள்களை நமக்கு மிஞ்சின பொருளை இந்த சமுதாயத்துக்கு பண்ணுறோம். நம்மளுடைய அறிவு மேம்படும் பொழுது உள்ளத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறோம். மகரிஷி சொல்கிற இந்த உடல் பொருள் உள்ளதம் மெயினாக என்ன சொல்லுவார்னா, வயதானவர்களுக்கும் அதாவது முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் நம்மளை சர்வீஸ் பண்ண சொல்லுவார். இது நமக்கு வந்து 17-18 வயசு விதை. அப்போ என்ன பண்ண, நானே மனைவியும் சம்பாரிச்ச காசை வச்சு நம்ம ஒரு ஓல்டேஜ் ஹோம் கட்டலாம். திருச்சியில் ஒரு இடம் வாங்கினோம். நம்ம கர்மம் என்ன சொல்லுது, நம்ம ஓல்டேஜ் கட்ட போகிறோம், இதுதான் நம்ம கர்மயத்தோட வெளிப்பாடு. கனவுகள் மெய்ப்பட வேண்டும், ஆழ்மன பதிவுகள் கனவாக வேண்டும். ஒரு ஆழ்மனத்தில் உள்ள பதிவுகள் வந்து கர்மத்தில் உள்ள பதிவுகள் கனவாக வரணும். என் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதை பேஸ் பண்ணி வாழ்க்கை வாழ்வோம். இடம் வாங்கிட்டோம், கட்ட முடியலையே, அடுத்து ஒன்று சொல்லிக் கொடுப்பார். என்னென்னா, இடம் வாங்க சொன்னேன், உன்னை சர்வீஸ் எப்போ பண்ண சொன்ன ஒன்று டைம் தெரியுமாங்குவார். அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக ஒரு கோர்ஸ் படிக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் போய் நம்ம வந்து ஈஸியாக போக முடியாது. கோர்ஸ் படித்தா தான் வேலைக்கு போக முடியும். என் ஒய்ஃப் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஆஸ்திரேலியாவில் ஒரு பேங்கில் வந்து ஒரு சீனியர் மேனேஜராக இருக்கிறான். நானும் அவனை சேர்ந்து ஈவினிங் காலேஜ் போய் கோர்ஸ் முடித்தோம். நான் இப்போ சர்வீஸ்க்கு வந்துட்டேன். அவன் இன்னும் 2 இயர்ஸில் வேலையை விட்டுட்டு அவன் வரப்போகிறான். ஒவ்வொருவரும் முழுமை வாழ்வு பெறணும் அப்படின்னா இது ஒரு அற்புதமான மேடை. 17, 18, 20, 21 யாரெல்லாம் வந்து மகரிஷியோட தத்துவத்தை படிச்சுட்டோமோ இந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ண மாட்டோம். நம்ம வேலையை என்னென்னா வாங்கி வந்த கர்மத்தை முடிக்கிறதான் ஓடிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அது மகரிஷி சிஸ்டமேட்டிக்காக மகரிஷி அறிவியலாக சொல்லி கொடுத்துருக்காரு. மகரிஷி சொல்லி மேத்தமெட்டிக்ஸ்
குணம், சினம் எல்லாத்தையும் கணக்காக பண்ணி அவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ என்னன்னா, இந்த வாழ்நாளில் நம் எந்த வகையான கர்ம வினைகளை சேர்க்காம வாங்கி வந்த கர்ம வினைகளை மேத்தமெட்டிக்கலாக எப்படி தூக்கி போடுற மெத்தட் சொல்லி கொடுத்ததுனால 17-18 வயசு. இப்போ என்னன்னா, இங்கே படிக்கிறவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கல்ல, ஏதாவது ஒரு வகையில் அவங்கள படிக்க வச்சிடணும். அதனால் உலக சமுதாய சேவா சங்கம் ஐயா, NAP ஐயா, நம்ம செக்ரட்டரி KP ஐயா, எல்லா மூத்த ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். எப்படி சந்தோஷம் ஏற்றது மட்டும் கிடையாது, இந்த உலகம்லாம் ஈஸியாக கொண்டு போயிடலாம். இந்த வேதாத்திரியம், இந்த உலக சமுதாய சேவா சங்கம் ஒரு கிளைகள் உள்ள மூங்கில் மரம். ஒரு மூங்கில விதை போட்டிங்கன்னா வளரவே வளராது. என்னடா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம் வளரன்னு பார்த்து 5-6 வருஷம் வளராது. வேர்களை மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு பீரியடில் வளர ஆரம்பிக்கும். எல்லா புயலுக்கும் பெரிய பெரிய மரம்லாம் சாஞ்சிடும், மூங்கில் சாயாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். மகரிஷி விதைத்த விதைகள் உலகம் ஃபுல்லாக வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். மரமும் பெருசாகிடுச்சு. விஷன் படித்த, டிப்ளமா படித்த, சர்டிஃபிகேட் படித்த, மன்றங்களை படித்த எல்லாருமே உலகம் ஃபுல்லாக விழுதுகள் அந்த மரத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த மூங்கில வேரும் ஸ்ட்ராங்கு, வெளியில் விழுதுகள் ஸ்ட்ராங்கு. அந்த நம்பிக்கையில் தான் அதை எடுத்து கொண்டு போகலான்ட்டு சொல்லி இவங்க டார்கெட்டே எனக்கு கொடுக்கல. நாங்கள் விறுவிறுன்னு ஆரம்பித்தோம். வித்தின் 2 வீக்ஸ் 100 அட்மிஷன் போட்டோம். அட்மிஷன் நிறையா போகிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பேக்ரவுண்ட் ஐயா அனந்தகுமார் ஐயாவை இன்னும் நாங்கள் பயன்படுத்தவே இல்லை. அவர் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நாங்கள் ஃபுல்லாக எங்களோட இன்னும் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டால் ஒன்றும் ஐயா ஓடுற ஓட்டத்துக்கு நாங்கள் ஜாயின் பண்ணிடுவோம், இல்லைன்னா எங்கள் ஓட்டத்துக்கு அவர் வந்துடுவார். ஏதாவது ஒரு வகையில் இந்த கல்வி முறைகளை உலகம் ஃபுல்லாக அங்கங்கே ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வகையில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குற ஒரு முழு முயற்சியில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் 500, 1000 இன்றைக்கி நான் வந்து SRM உடைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா அடுத்த கோர்ஸை கொண்டு போக வேண்டியிருக்குது. அப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக தான் அதை ஜாயின் பண்ணணும். இந்த நல்ல நேரத்தில் முக்கியமான இந்த கோர்ஸ் நல்லா போன கோஆர்டினேட்டர்ஸ் ஐயா சீதாமணி ஐயா, ஏந்திரிங்க ஐயா, ஐயா சாமிநாதன் ஐயா, அம்மா ரமாதேவி அம்மா, இவங்க ஏன் நான் 3 பேரை அட்ரஸ் பண்ணுறோம்னா ரொம்ப சிம்பிள். உலகம் ஃபுல்லாக 121 ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு இந்த 3 பேரை வச்சே இந்த கோர்ஸ் முடிச்சாச்சு. இதில் அதிகமான உழைப்பு சீதாமணி ஐயா. அவர் ஆள் பொறுமையாக இருக்கிறாரு. டெய்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய குறைகள் இருக்கு இல்லைங்களா, எங்கள்கிட்ட வரும் ரமாமா எனக்கு அனுப்ப மாற்றி 3 பேருக்கு அவர் அனுப்பிச்சு நாங்கள் அமைதியாக இருப்போம். டெய்லி யூஸ் பண்ண பாஸ்வேர்டு. ஏன்னா வந்து இந்த சிஸ்டத்துலேயும் சில எரர் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு ஆளாக உட்காந்து கடந்த 6 மாதமாக அவரை தூங்க விடாமல் கஷ்டப்படுத்தினதுனால தான் இன்றைக்கி அவருக்கு வந்து நான் எல்லாருக்கும் முடியும் வாழ்த்துறேன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இந்த 3 பேருனால அந்த கோர்ஸ் கொண்டு போகும்போது இந்த ஃபங்க்ஷனை வந்து ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இது வரைக்கும் வேதாத்திரியம் கல்லூரிகளில் படித்த ஸ்டூடெண்ட் ஒருவேளை செகண்ட் பேட்சுக்கு நம்ம சர்டிஃபிகேட் பண்ணால் ஃபஸ்ட் பேட்சுக்காரன் நம்மளை விட்டுட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த விழாவானது முதல் பேட்ச், செகண்ட் பேட்ச் வருஷம் நடக்கும். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் நம்ம கண்டுக்கவே கிடையாது. நம்ம பாட்டு அமைதியாக இருந்தால் எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து. என்னென்னா இந்த பேக்ரவுண்டு ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்கள் படிக்க போகிறவங்க எல்லாமே ஃப்யூச்சரில் மன்றங்கள் மூலமாக எப்படி வந்து ஆலியாரில் மீட் பண்ணுறோமோ, மாணவர்கள் கல்வியில் போகிற எல்லாருமே நம்ம தலைமை அலுவலகத்தில் வருஷம் மீட் பண்ணுறோம். இன்னொன்று இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேதாத்திரியம் ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் யாராச்சும் எந்த கண்ட்ரிக்காக போகும்பொழுது அந்த மன்றத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருங்க. ஏர்போர்ட்டில் உங்களை பிக்கப் பண்ணி வீட்டில் தங்க வச்சு சாப்பாடு போட்டு ஃப்ளைட் ஏற்றி வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குவோம். ஏன் சொல்கிறோம்னா இது வந்து அவ்வளோ பெரிய குடும்பத்தில் நம்ம ஒரு அங்கமாக இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து கை கொடுங்க. நன்றியோ வாழ்த்த நான் யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையும் வந்து இறைநிலை இருந்து மகரிஷி வாழ்த்துறாரு. நீங்கள் கொடுக்குற வாழ்த்து எல்லாமே அவருக்கு தான் போகுது. வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம தொண்டு பண்ணுவோம், தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.